அற்புதமான கவிதை தான். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டு இருக்கிறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து நீங்கள் டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிருங்க. அதில் 2 ப்ரீசெட் இருக்கும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் விட்டதுன்னு நீங்கள் ஷேக்கட் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் நீங்கள் கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் சூப்பராக எடிட் பண்ண முடியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசெட்னா என்னென்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஷேக்கட் ப்ரீசெட்னா இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான சிசி ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிற ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி தான் இதில் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அது இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் மீடியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற இமேஜ் நான் தந்துக்கிறேன், வேணா டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா வேணா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வச்சுறேன். வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து இமேஜை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டர் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தடுத்த ரெட்லின் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ரெட்லில் வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட்லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாவே இமேஜ் கட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எகைன் ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணியிருக்குதோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தனை இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணவே முடியும். அதனால் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் சில இமேஜஸை. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசி என்ன பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறது தான் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக்கட் பீஸ்னு ஒரு பீஸ்னு சொல்லியிருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் 3 பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கொடுத்துருங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும்.
ஓகே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பீட்மார்ட் விசிட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. அந்த பேஸ்ட் 3 லேயர் கொடுத்தீங்கன்னாவே அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போ சொல்லியிருப்பேன். அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் பீஸ் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். 2 இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பான எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க நான் சொல்கிற வரலும். இப்போ காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நான் சொல்கிறதில்ல அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே நீங்கள் எது வரலும் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்கிற வரலும் இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டே நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்தீங்கன்னா நானே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் சென்டரில். அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு அடுத்து இருக்கிற இமேஜ் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு அடுத்து இருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ வந்து நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு அடுத்துக்கிற இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் நீங்கள் இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே நான் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போகிறேன். 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் எண்டு வரலும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி எங்கே வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, எங்கே செகண்ட் டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் அதாவது ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வச்சுருங்க. ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருங்க. கோடிக்கு வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.